அன்பார்ந்த தமிழக மக்கள் நலக் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் இந்திய பாராளுமன்றத்திற்கு உரியவர்களை தேர்ந்தெடுக்கிறதான ஒரு காலம். இது தேர்தலின் காலம். அனைவரும் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் இது. தமிழக மக்கள் நலக் கட்சியின் நோக்கம் கிறிஸ்தவ மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அரசியலுக்குள்ளே அவர்களுக்கு பிரவேசத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த கட்சியானது உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக நாம் புறம் தள்ளி போட்டோம் கிறிஸ்தவ அரசியலை. ஆகையினால் இன்றைக்கு தேசத்தில் நாம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றோம். இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் ஆளும் அரசியலுக்குள்ளே வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை, சூழ்நிலையை நாம் மக்களுக்கு எடுத்துரைத்து இந்த கட்சியை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். 2021ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கட்சி. இன்றைக்கெல்லாம் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் நம்முடைய கோட்பாடுகளை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேர்தலிலே நாம் களம் கண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அருமை தம்பி முத்துக்கண்ணு அவர்கள் ஒரு போதகராக, இன்னும் ஒரு வழக்கறிஞராக இருக்கின்ற தம்பி அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். வருகிற 19ஆம் தேதி தேர்தல். நமக்கு இங்கே தீப்பெட்டி சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த காணொலியின் மூலமாக கேட்கிற அனைவரும் தீப்பெட்டி சின்னத்திலே மக்கள் வாக்களிக்குமாறு தங்களுக்கு அண்டையில் இருக்கிற மக்களிடத்திலே தயவுசெய்து நீங்கள் பேசும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் அநேக போதகர்களை சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் வழியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்பது எண்ணம். நூற்றுக்கணக்கான கைப்பிரதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாம் இருக்கிற இடங்களிலே தமிழக மக்கள் நலக் கட்சியினுடைய கோட்பாடுகளை எடுத்து சொல்வதற்கான ஒரு நல்ல தருணமாக அது அமைந்துவிட்டது. அடுத்து நம்முடைய அதிகாரப்பூர்வமாக கட்சியின் சார்பாக நிறுத்தப்படாவிட்டாலும் கட்சியினுடைய ஆதரவை முழுமையுமாக பெற்று பெரம்பலூர் தொகுதியிலே தம்பி எபினேசன் களம் கண்டு கொண்டிருக்கின்றார். அவருக்கு டிவி சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவர்களும் மிக ஆர்வமுடன் இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். வரும் காலம் தமிழக மக்கள் நலக் கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இப்போது அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நாம் ஏற்கனவே சொல்லுகிறபடி இது ஒரு தலைமுறை ஓட்டம். ஏதோ ஒரு துவக்கம் வேண்டும். கிறிஸ்தவ ஆளும் அரசியலை நோக்கி நாம் செல்வதற்கு இன்றைக்கு முதலாவது படியிலே நாம் கால் வைத்திருக்கின்றோம், அல்லது விதையானது ஊண்டப்பட்டிருக்கின்றது. நாம் செல்ல வேண்டிய படிகள் அநேகம். அப்பொழுதுதான் மேலே சென்று அடைய முடியும். அதுபோல விதைக்கப்பட்ட அந்த விதையானது இனி எழும்பி பலன் கொடுப்பதற்கு பல காலம் ஆகலாம். ஆனால் தொடர்ந்து நாம் தேவனை முன்னிட்டு இறை அன்பு, நேர்மையான வாழ்வு, வளமான நாடு என்கிறதான அந்த கோட்பாட்டிலே நாம் இன்றைக்கு முன்னேறி செல்லுகின்ற மக்களாக விளங்குகின்றோம். வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏராளமான தொகுதிகளிலே நாம் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம், அதற்கான பணிகளை நாம் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து மக்களும் தீப்பெட்டி சின்னத்திற்கு, அங்கே பெரம்பலூரிலே டிவி சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை பெறுவதற்கு நம்முடைய வேட்பாளர்களுக்கு உதவி செய்ய உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் சி முத்துக்கண்ணு வழக்குரைஞர் அவர்கள் சபையின் போதகராகவும் இருப்பவர். அவருடைய சின்னம் தீப்பெட்டி. அதுபோல பெரம்பலூர் தொகுதியிலே நம்முடைய முழு ஆதரவை பெற்ற, தமிழக மக்கள் நலக் கட்சியின் முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் தம்பி எபினேசன் அவர்கள், அவர்களுக்கு டிவி பெட்டியானது அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னங்களிலே மக்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை தமிழக மக்கள் நலக் கட்சி பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முழு ஆதரவு அளிக்கும்படி உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.